आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. வாதம் பித்தம் கபம் இந்த மூணு பிடிச்சு பார்க்கறாளோ இல்லையோ, நாடி பிடிச்சு பார்த்தா என்னதுன்னு சொல்லுவாளே, அதை போலத்தான் நம்ம கிட்ட வேற மூணு இருக்கு, சத்துவம் ரஜஸ் தமசு. இதை நாடி பிடிச்சு பார்க்கணும். வாதம் பித்தம் கபத்தை கூட மருந்து கொடுத்து சரிப்படுத்திடலாம், இந்த மூணையும் மருந்தால சரிப்படுத்த முடியாது. சத்த குணத்தை வளர்த்துனுட்டோம்னால் கலியுகத்துல வாழறச்சேவே கிருத்தயுகத்தவனாட்டம் வாழலாம். தமோ குணத்தோட இருந்தோம்னால் கிருத்தயுகத்திலே இருந்தா கூட கலியுகத்தை போலதான் இருக்கணும். அப்ப குணம் எதுங்கிறதுலதான் வேறுபாடு. நம்ம சத்த குணத்தோட வாழ பழகி கொள்ளணும். அதனாலதான் ததா திரேதா ரஜோ விருத்தி ரிதி ஜானீதி சுத்திமான் சோகோ மோகா பயம் தைன்யம் சகலி தாமச ஸ்மிருதா தபஸ்வினோ கிராமவாசாக ஞாசினோத்யர்த்த லோலுபாக பிருத்தியம் விபன்னம் பதய கௌலம் காஷ்ச அபயஸ்வினி. பசுமாடுகள்லாம் பால் கறக்கிறத குறைச்சிடுமா, பூமி நிறைய விளையறத குறைச்சிடுமா, நதிகள்ல தண்ணீர் ஓடுறது குறைஞ்சி போயிடுமா. இது இத்தனையும் அந்த தனி மனுஷன் பண்ற தர்மத்தினாலதான் மீட்டாகணுங்கிறார். அவரே சொல்லியிருக்காரு சில கட்டங்கள்லாம் இருக்குன்னுட்டு. ஆனா கட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா தான் அதை எதிர்கொள்ள முடியும். கலியுகத்துல கட்டம் இருக்குன்னு படிச்சு பயப்படக்கூடாது, அதை எதிர்த்து நம்மால் ஆனதை செய்யணும் இல்லையோ. இப்ப இதை படிக்கச்சேவே உங்களுக்கு ரெண்டு விதமான எண்ணம் வரும். ஒன்று, இப்படி கலி கொடுமையா இருக்குமா, அவரே இப்படித்தான் இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாருப்ப, அப்ப நாங்கள்லாம் இப்படிதான் இருக்கணும். ஏன் சுவாமி இப்படி இருக்கீங்களேன்னா, ஆமா ரிஷியே நாங்க அப்படித்தானே இருப்போம்னு எழுதி வச்சிருக்கார், அப்புறம் நாங்க எதுக்கு மாத்தணும்னால் ரிஷி சொல்லியிருக்காருங்கிறதுக்காக நாம் அப்படியே இருக்கணும்னு இல்லை. இப்போ அவர் சொன்னது பொதுவா இப்படி இருப்பா, நீ இப்படி இருக்காதே, அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். கலியுகத்துல பொதுவா இப்படித்தான் இருப்பா, ஆனா நீ அப்படி இருக்கணுங்கிற தேவையில்லை. நீ சத்த குணத்தோட இரு, நீ தயையோட இரு, நீ தபசு பண்ணு, நீ தானம் பண்ணு, நீ உண்மையை பேசு என்றுதான் நமக்கு குறைக்கின்றனர். இது எல்லாத்தையும் பரீட்சித் மகாராஜா கேட்டுண்டாம். பும்சாம் கலிகிருத்தான் தோஷான் திரவிய தேசாத்ம சம்பவான் சர்வான் ஹரதி வித்யுத்தஸ்தா பகவான் புருஷோத்தமஹ. இப்பதான் நமக்கு வேண்டியது சொல்ல போறார். பும்சான் கலிகிருத்தான் தோஷான், இந்த கலியுகத்தில் காலத்தினால் தோஷம், இடத்தால் தோஷம், பொருளால் தோஷம், நடத்தையால் தோஷம் என்று பல தோஷங்கள் பாப்பங்கள் வருகின்றனவே. போகுமா, ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல் இருக்கே, இது போகுமானால் அதுக்கு இப்ப சுகாச்சாரிய பதில் சொல்றார். ஹரி பகவான் அனைத்தையும் போக்குகிறார். ஹரி 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 7 தடவை காலங்கார்த்தால் ஹரிநாமத்தை சொல்லு. சொன்னியானா ஹரிர் ஹரதி பாபானி, பாபங்களை அபஹரிக்கிறார் ஹரி. அவருக்கு ஏன் ஹரினா அபஹரிக்கிறபடியால் ஹரி. அபஹரித்தெல்லாம் திருடுதல்லையோ, நம்முடைய பாபங்களை நமக்கே தெரியாது திருடின்னு போடுவோம். ராத்திரி நிறைய சேமிச்சு வச்சுட்டு தூங்கிப்போம், அப்படி வரார், சத்தமே இல்லை, நம்ம கொரட்டை விட்டுட்டு இருக்கிறச்சே திருட மாட்டுக்கு வரார், எல்லாத்தையும் திறக்கிறார், மொத்தத்தை எடுத்துன்னு போடுறாரோ இல்லையோ. அதை போல ஹரின்னு சொல்லிட்டு தூங்க போய் ஹரின்னு சொல்லிட்டு எழுந்திருந்தா தூங்கி எழுந்திரத்துக்குள்ளே திருடன் பாப்பங்களை திருடின்னு போற மாதிரி போடுவோம். திருடன் வெள்ளி பாத்திரத்தை திருடின்னு போவோம். ஆனா பெருமாள்ங்கிற திருடன் அவர் ஏன் திருடனா பிறந்திருக்கார்? பாபத்தை திருடுபவன் திருடன். நமக்கே தெரியாத நம்முடைய பாப்பங்களை திருடுறோ இல்லையோ. வெண்ணெய் திருடினார் கேள்விப்பட்டிருக்கோம், தயிர் திருடினார் கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல மனசை திருடி இருக்காரே, பக்தர்களுடைய மனத்தை திருடி இருக்காரோ இல்லையோ. மனத்தை மட்டுமா, பக்தர்களுடைய பாபத்தையும் திருடி இருக்காரோ இல்லையோ. இதனாலதான் திருடனா பிறந்தாரோ. அவர் வேற எதையும் திருடல. இப்போ அவர் திருடுவது கோபி மனாம்சி நவநீத மகோவியமுஷ்ணான் குரத்தாழ்வான் சாதிக்கிறார். வெண்ணையை திருடினார், கோபிகைகளுடைய மனத்தை திருடினார், பக்தர்களுடைய பாபத்தை திருடி இருக்கார். ஆகவே இந்த கலியுகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கே, இத்தனையும் இருக்கே, தமோ குணமா இருக்கேன்னு கவலைப்படாதே. மொத்த பாபங்கள் அபச்சாரங்களையும் ஹரி நிமிஷ போதில் திருடி விடுகிறார். அப்ப பரீட்சித்து கேட்கிறான், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவர் திருடுவார், வாஸ்தவம் தான். அதுக்கு நான் என்ன பண்ணா அவர் திருடுவார்?
பும்சான் சர்வான் ஹரதி சித்தஸ்தா பகவான் புருஷோத்தம ஸ்ருதः சங்கீர்த்திதः தியாதः பூஜிதஸ்ச அதிருதோபி வா நிருணாம் துனோதி பகவான் ஹிருத்ஸ்தः ஜன்மாயுதாசுபம். எல்லாருடைய உள்ளத்துக்குள்ள தெளிவா பகவான் இருக்கார். என துவாபர யுகம் வரைக்கும் பிறந்தார், கண் முன்னாடி உலாத்தினாரே. கண்ணனா பிறந்திருக்கார், பலராமனா பிறந்திருக்கார், ராமனா பிறந்திருக்கார். அப்பெல்லாம் பிறந்தார். கலியுகத்தில் உள்ளத்துக்குள்ள உறைவார். எப்பவுமே உள்ளத்துல உரைகிறார். ஆனா கலியுகத்துல பொறுத்த வரைக்கும் உள்ளத்துல விடாம இருப்பார். அவரை நீ கொஞ்சம் தூண்டி விட்டியானா உனக்கு எல்லா பாபத்தையும் போக்கிடுவார். அப்ப பரீட்சித்து கேட்கிறான், உள்ளத்துல இருக்கிற பெருமான தூண்டுறதுக்கு நான் என்ன செய்யணும்? கலியுகத்தில் எப்பவோ இருக்கிற யுகத்துல தியானம் பண்ணு யோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளத்துல இருக்கிற பெருமானே திருப்திப்படுத்த அவர் ஆனந்தத்துக்கு நான் என்ன செய்யணும்னால் ஸ்ருதா சங்கீர்த்திதா தியாதா பூஜிதா. ரொம்ப முக்கியமான இந்த 4 வார்த்தை. இப்போ பூஜிதா, பூஜை செய்யப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார். தியாதா, அடிக்கடி நினைவில் கொள்ளப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார். சங்கீர்த்திதா, அடிக்கடி நாமங்கள் பாடப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார். 3 சொல்லிட்டா இருப்போம். சங்கீர்த்திதா, நாம பெருமான சங்கீர்த்தனம் பண்றோம், நாமங்களை சொல்லிட்டே இருந்தா அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா? என்ன இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து உட்காந்து வச்சுட்டு அவளை திரும்பியே பார்க்காம நீங்க பாட்டுக்கு ஒரு மூலையில இருங்கோ, வேலைக்கு சாப்பாடை கொண்டு தரேன் அப்படின்னுட்டு அவ ரொம்ப என்ன சுவாமி மரியாதை குறைவா இருக்கு, இவர் வீட்டுக்கு வந்தே இருக்க வேண்டாம்னு விடுவோம். அதை போல பெருமான் நம்ம உள்ளத்துக்கு வந்துட்டார், நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கார். உள்ளத்திலையும் இருக்கார், இல்லத்திலையும் இருக்கார். அவரை கண்டே கொள்ளாமல் தினப்படி பூஜையே பண்ணல, அவருக்கு ஒரு அறை கூட ஒழுங்கா ஏற்படுத்தி கொடுக்கல, அவருக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கல, தீர்த்தாங்கமோ மழை பெய்யறது. நம்ம வீட்டில் யாரும் புஸ்தகம் வச்சிருந்தானோ விறகு போட்டு வச்சிருந்தாலோ வேற ஏதான வைக்கோல் போட்டு வச்சிருந்தாலும் ஓ மழை பெய்யறது, வைக்கோல் நனைஞ்சு போயிருக்குமோன்னு ஒருவர் என் தாப்பனார் சொல்லுவார். அப்ப கூட பெருமாள் சன்னதியில அவர் பேர்ல தண்ணீர் பட்டுக்குமோன்னு இவன் நினைக்கிறதே இல்லை. அவன் போறது வைக்கல் வீணா போடுத்துவோன்னு நினைக்கிறானே தவிர, இதே ஜன்னல் பக்கத்துல பெருமாள் வச்சிருந்தோம், அது மரப்பொட்டி வேற, அதுல எங்கேயான தண்ணீர் சாரல் எடுத்து அவருக்கு என்ன ஆகுமோன்னு இவன் நினைக்க மாட்டேங்கிறான். திரும்பி போய் வைக்கலை சரிப்படுத்திட்டு விறக சரிப்படுத்திட்டு அப்புறம் பெருமாள் உள்ள பக்கம் வருவானாம். அதுக்குள்ள அவர் நனைஞ்சே போயிருப்பார். அது பரவாயில்லன்னா வைக்கல்னா நனைஞ்சா வீணா போயிடும், பகவானுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதோ இல்லையோ, அதனால கவலைப்பட வேண்டாம், அவர் நன்னா நனையட்டும், நானே அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், இந்த மட்டும் வருண பகவானான்னு வந்து அவரே பண்ணாரோ இல்லையோ, இப்படிங்கிற அளவுல தான் இவன் பார்க்கிறான். அப்படி இல்லாமல் எங்க வெளியில போயிருந்தாலும் ஓ அங்க இருந்தாரே என்ன எடுத்தோ, பழைய பாரதம் புஸ்தகம் ஒண்ணு ராமாயண புஸ்தகம் வச்சிருந்தேனே, சுந்தரகாண்டம் எங்க தாத்தா படிச்சதாச்சே, அது என்னாச்சோ சாரல் பட்டு வீணா படுத்தோன்னு ஒருத்தன் பதறினால் அப்ப சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம், அப்ப தர்மச்சந்தனை இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வைக்க போருக்கு தான் பதகினான்னா அப்ப இவனுக்கு தமோ குணம் தான் மூடி இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த யுகத்திலையும் இருக்கலாம். எதனால பெருமாள் இன்பப்படுகிறார்? சங்கீர்த்தனத்தால இன்பப்படுறார். திரும்ப திரும்ப அடிக்கடி அவரை நினைப்பதால் இன்பப்படுகிறார். பூஜை செய்யப்படுவதால் இன்பப்படுகிறார். இந்த 3 தான் கலியுகத்துக்கு நீ பணம்ங்கிறார். அப்ப கலியுக தர்மம் இப்ப 3 ஆயிருக்கு. நேற்றுக்கு 1 பார்த்தோமா, நாம சங்கீர்த்தனம் விட்டு. இப்ப கொஞ்சம் அதையே விரித்துரைக்கிறார். 3ஐயும் பண்ணு, தியானம் பண்ணு. அவ சொல்லியிருக்கிற அட்டாங்க யோக தியானம்லாம் இங்க கேட்கவே இல்லை. நம்மாழ்வார் தெளிவா சொன்னார், சுருங்க சொன்னோம் மத்தொன்னில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிருக்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ. சொல்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரே மருந்து தரேன் கேட்டுங்க, மற்றொன்று இல்லை, இதை தவிர வேற ஒன்றும் தேட வேண்டாம். சுருங்க சொன்னோம், சுருக்கமா சொல்றேன், பயப்படவே பயப்படாதீங்க. சித்த வேண்டா சிந்திப்பே அமையும். அங்கங்க பரபரத்து போய் இது வழியா அது வழியா எத்தின்னா பித்தந்தெளியும் இதெல்லாம் தேடாதீங்க. சிந்திப்பே அமையும். எப்பப்ப முடியுமோ சிந்திங்கோளே, தியானிங்கோளேன்னு அவர் சொல்லவே இல்லை, சிந்தனை பண்ணுங்கோளேங்கிறார். சிந்திங்கோளேன்னா எப்படி தெரியுமோ, பெருமானுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கு. நமக்கு அச்சித் தத்துவங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அச்சித்துன்னு சொன்னா ஞான சூன்யங்களான ஜட பொருள்கள். சித்து அப்படின்னா ஜீவாத்மா, ஈஸ்வரன் அப்படின்னா பரமாத்மா. அச்சித்து சித்து ஈஸ்வரன். அச்சித்து ஜட பொருள்கள், இது ஜடம், இது அச்சித்து. 4 ஆத்மா சித்து. இந்த 2 பேரும் உடமையா கொண்ட பரமாத்மா தான் ஈஸ்வரன். சித்து அச்சித்து ஈஸ்வரன் கூறுகிறோம் இல்லையோ, அந்த சிதச்சித் ஈஸ்வரர்களை பிரிச்சு பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். அச்சித்தத்தனையும் பகவானுக்கு சொத்து, சித்தத்தனையும் பெருமானுக்கு சொத்து. இதுல அச்சித்தத்துவங்களுக்கு எண்ணிக்கை 24. இப்ப பஞ்சபூதங்கள் அச்சித்து 5ஆச்சா. நம்ம கண்ணு காது மூக்கு முதலான 5 கருவிகள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவா. அறிவு புலன்கள் 5, 5 5 10. அப்புறம் கர்மேந்திரியங்கள் கை காலு அது மூலியாவது 5, இது கர்மேந்திரியம்னு சொல்லுவா. அப்ப அது 5. இதை தர சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்
பார்க்கறது கேட்கறது சப்தம், பார்க்கறது ரூபம், தொடறது ஸ்பரிசம், நாக்கால சுவைக்கிறது ரசம், மூக்கால பிடிக்கிறது கந்தம். இந்த 5 இருக்கும் இல்லையோ, அது ஒரு 5 எடுத்துங்க. இதை போல அச்சித் தத்துவங்களை கூட்டினா மொத்தம் 24. பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கிவ்வுயிரே பிறகிருதி மானாங்கார மனங்களே 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவம். இதை தாண்டி இருக்கிறவர் ஜீவாத்மா சித்து, அவர் 25. 24 அச்சித்து, 25 ஜீவாத்மா, 26 தான் பரமாத்மா. சர்வேஸ்வரன் 26வது தத்துவம். அப்ப அவருக்கு ஒரு எண்ணிக்கை போடலாம். இப்போ 26. ஒருத்தர் என்ன பண்ணா, பேருந்து பிடிச்சி ஊருக்கு போனப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன். 10 போச்சு, நான் போக வேண்டிய ஊர் இல்லை. 12 போச்சு, நான் போக வேண்டிய ஊர் இல்லை. அதோ 26 வருதுன்னு அவத்தான் சொன்ன உடனே பெருமாள் வந்து நம்ம பக்கத்தில் நின்றுடு வரோம். நீர் எங்க சுவாமி திடீர்னு நீங்க வந்தீர்னால் 26ன்னு என்னை கூப்பிட்டியேன்னார் அவர். நான் ஒன்ன கூப்பிடல, எனக்கு வந்த வண்டி என்ன சொன்னேன்னா, இல்லை 26 என்னோட எண்ணிக்கை. நீ பணத்தை 26 எண்ணினாலும் நான் வந்துடுவேன், நீ வண்டியினுடைய எண்ணிக்கை 26ன்னு எண்ணினாலும் நான் வந்துடுவேன், நீ எண்ணினா வருவேன்னார். நான் யோசிச்சேன், நீர் இந்த எண்ணினாங்கிறத என்ன சொல்றீர்? தியானிச்சா எண்ணினா வருவீரா? பணத்தை 1 2 3 26ன்னு எண்ணினா பண்ணுவீரா? இல்லை தியானிச்சா தான் நான் வந்துட்டு இருந்தேன். முன் யுகத்தி வரைக்கும் எண்ணிலும் வரும், எண்ணினால் வருவார், தியானித்தால் வருவார். ஆனா கலியுகம் புரிஞ்சுது, நான் தெரிஞ்சுனுட்டேன். இப்போ அந்த சொல்லுக்கு அந்த பொருளா இருந்தா இனிமே ஒருத்தரும் என்னை எண்ணவே மாட்டான்னு தெரிஞ்சுனுட்டேன். யாரும் தியானிக்க போறது இல்லை. அதனால நானா அந்த சொல்லுக்கு வேற பொருள் வச்சுனுட்டேன். என்ன வச்சுட்டீன்னு கேட்டோம். எப்படியும் 1 2 3 எண்ணுவியோ இல்லையோ, அதுல 26 எண்ணினா நான் வரலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். போன தரம் வரைக்கும் எண்ணிலும் வரும்னா தியானித்தா வரும்னு அர்த்தம். இப்ப எண்ணிலும் வரும்னா வெறும் பேருந்து எண்ணிக்கையை பார்த்து எண்ணிலா கூட வரும். அவ்வளவு சுலபமா கலியுகத்துல வருவதற்கு அவர் தயாரா இருக்காராம். அதனாலதான் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும், சிந்தித்தால் போரும். இப்ப சொல்ற தியானம்ங்கிறதெல்லாம் ஆசனத்துல அமர்ந்து பத்மாசனத்துல அப்படியே 3 மணி நேரம் உட்காந்து அப்படி முதுக வச்சு, அதெல்லாம் இப்ப யாருக்கும் நடக்கவே நடக்காது. தியானம் சொல்லிக்கணும்னாலே நாற்காலியில உட்காந்து பண்ணலாமா? இதான் முதல் கேள்வி. சாமி முதல்ல உட்காரணும், மன போடுங்க, கீழே கீழியா அப்ப தியானமே வேண்டான்னுடுவா. என்னமோ கீழே உட்கார்றதுன்னு சொன்னதே ஒரு பெரிய குற்றமாட்டமோ, அது இந்த யுகத்துக்கே ஆகாது. யாரு கீழே உட்கார்றது? அதெல்லாம் துவாபர யுகம். நீ எல்லாம் நிறைய படிச்சிரே, இதோட இன்னொன்னு சேர்த்துக்குப்போ. கீழே உட்கார்றதுன்னு துவாபர யுகத்தோட முடிஞ்சு போச்சு. யார் இப்ப கலியுகம் வந்ததுனால நாற்காலி தான், மேல உயரத்துல தான் உட்காந்து பழகிறோம். சாப்பாடே மேல மாத்திட்டோம், சமையலை மேல மாத்திட்டோம். யாரு இப்ப கீழே குனிஞ்சு சமைக்க முடியாது, கீழே உட்காந்து சாப்பிட முடியாது. பெருக்கிறதுக்கே கீழே குனிய முடியாதே, 3மே போச்சு. பெருக்கிறதும் கீழே இல்லை, நீண்டதா கையில ஒரு கம்பு கொடுத்துட்டாப்போ பகவான் கதா ஆயுதம் வச்சு அப்படி வராரு இல்லையா, அதை போல நீண்ட குச்சி அதை வச்சு அப்ப எப்படி பண்ணா அது தரைக்கு வலிக்குமோன்னு பெருக்கினா போதும். ஏன்னா அழுத்தி இல்லாம பெருக்கினா ஜீவராசிகள்கிட்ட இம்ச கூடாதுன்னு சொன்னீரோ இல்லையோ, அதனால நான் எந்த ஜீவராசியும் கட்டமே கொடுக்கறது இல்லை, அந்த அளவோட பெருக்கிட்டு விட்டுடுறோம். இருக்கட்டும். அப்ப ஏதோ மாறி போச்சோ இல்லை, இனிமே கீழே உட்கார்றது நடக்க போறது இல்லை. வேண்டாம், எங்க உட்காண்டிருக்கோமோ உட்காண்டிருப்போம், சிந்திக்கலாமோ இல்லையோ. என்னென்ன பகவான் நமக்குன்னு பண்ணிருக்கார், நம்ம படைச்சிருக்காரே, எதுக்காக படைச்சிருக்கார்? மோட்சம் ஒன்று தானே படைச்சிருக்கார். கொஞ்ச நேரமாவது அதுக்கு நாம தினப்படி கொடுக்க வேண்டாமா? எதுக்கோ நேரம் ஒதுக்கிட்டோம். இப்போ காய்கறி வாங்கிட்டு வர்றதுலேருந்து, துணிமணி துவைக்கிறதுலேருந்து, சம்பாதிக்கிறதுலேருந்து, கல்யாணம் பண்றதுலேருந்து யோசிக்கிறோமே. கூடவே நான் எதுக்கோ பிறந்திருக்கேனே, படைச்சவர் யாரு, எதுக்கு படைச்சிருக்கார், நான் அவருக்காக என்ன பண்ணணும், அவரை திருப்தியா வச்சுனுட்டா எல்லாமே வாழ்க்கையில நன்னா இருக்கும் போல் இருக்கே. நம்ம எங்க வேலை பார்க்கிறோமோ 30 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்திருப்போம். அந்த முதலாளிக்காக ஒழன்னு உழைச்சிருப்போம். அவர் திருப்தியா இருக்க எல்லாமே பண்ணியிருப்போம். கடைசியில் 58 வயசாயிருச்சே, 1 வருஷம் பணி நீடித்தலும் கொடுப்பார் அவர். அதுக்கு தான் சுவாமி 30 வருஷமா இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தேன், அந்த 58ல வீட்டுக்கு போன்னு சொல்லாம ஒரு 2 வருஷம் கூட்டி கொடுத்தார். மகா புண்ணியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துப்பா. 60வது வயசு, அதே பூமாலை போடத்தான் போறா, கை குலுக்கத்தான் போறா, போயிட்டு வாங்கன்னு விடுவா. வந்த அன்னியிலேருந்து காய்கறி கடைக்கு போக ஆரம்பிக்க வேண்டியதான். அது வரைக்கும் எல்லாம் இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தோம். முடிஞ்சு போச்சுன்னு அவ்வளவுதானே. இதை போல எப்பவான்னு பகவான் உனக்கு ஓய்வு கொடுத்துட்டேன், இனிமே நீ ஒண்ணும் பண்ண வேண்டான்னு என்னைக்கானு சொல்ல போறாரா? செல்லவே இல்லையா? ஆனா அப்போ அந்த முதலாளியை திருப்திப்பட எவ்வளவு உழைத்தமோ அதை போல இந்த முதலாளியை திருப்திப்படுத்துறது கொஞ்சமான மரணமும் இல்லையோ. அங்கேயும் நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த வருஷம் நன்னா வேலை பார்த்து ஓஹோன்னு காமிச்சா சம்பள உயர்வு, அடுத்த வருஷம் வேலையை ஒழுங்கா பார்க்கலைன்னா போன வருஷம் பார்த்ததுக்கா இந்த வருஷம்லாம் யாரும் தரமாட்டா. நீ இப்ப பண்ணியானா இப்போ, அடுத்த வருஷம் பண்ணா அப்போ, எப்ப பண்ணாலும் அப்போ. ஆனா பகவான் எப்படின்னு ராமனை பத்தி ஜனங்கள்லாம் சொல்றா. வியசனேஷு மனுஷ்யானாம் பிரஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ராமன் பெருமையே நஸ்மரத்யபகாராணாம் ஆத்மவத்தையா,
யார் தனக்கு என்ன அபகாரம் பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பவே மறந்து போடுவாராம். யார் என்ன ஒரு துளி நல்லது பண்ணியிருந்தாலும் அதை 50 வருஷமானாலும் மறக்கவே மாட்டாராம். அதை போல நாம இருக்கிறதுக்கு பழகிக்கணும் இல்லையோ? அது பெருமானிடத்திலேயும் தெரிஞ்சுக்கிறது. நாம ஒரு பூ போட்டிருந்தா, ஒரு துளசி சேர்த்திருந்தா, துளி தீர்த்தம் கொடுத்திருந்தா, ஓஹோ எனக்கு என்னமா பூஜை பண்ணான்னு அவர் பாத்துக்கிறாராம். இது கலியுகத்துல ரொம்ப சிறப்பு. அதுவும் தாயார் சன்னதி இருக்கு பாருங்க, பெருமாளை செய்ய போறோம், பக்கத்துல தாயார் எழுந்துள்ள இருக்கார். அவரை பத்தி ஆழ்வார் சொல்லச்சே, இந்த தாயார் இருந்து எனக்கு பண்றது ரொம்ப நன்மை. நான் ஏதோ ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போயிருப்பேன், ₹1 1.5 கஷ்டப்பட்டு. நம்ம மாதுளம்பழம்லாம் 30 ரூபா கொடுத்தலாம் வாங்கிட்டே போல, வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போனது. அதை போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அர்ச்சகர் கேட்டார், அவ்வளோதானா, ஏதாவது பையில வச்சிருக்கலான்னா? அவன் இதுவே ஏதோ போனா போகிறதுன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஆரும் கூட வாழைப்பழத்தை வாங்கிட்டார். வச்சுன்னு தோலை உரிச்சு பெருமாள்கிட்ட கண்ட்ரோலில் பண்ணுவாரோ இல்லையோ, பண்ணிட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பக்கத்தில் தாயார்கிட்ட காமிக்கிச்சே. அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு தாயார் பெருமாள்கிட்ட பேசுகிறாராம். என்ன அற்புதமான பழம் பார்த்தீர்களோ, நம்ம பக்தன் என்னமா நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கான், எவ்வளவு விலை பெத்த பண்டம். பெருமாள் கேட்குறார், இந்த வாழைப்பழத்தை தானே சொல்கிறேன், நீ ஏதோ சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பழக்கடையே வாழ்ந்துட்டாப்புல பேசிட்டு இருக்கியே, இந்த பழம் தான் என்ன? இதே பழம்தான். ஏன் இது விதுரர் கொடுத்தா மட்டும் ஆச்சரியமா வாங்கி சாப்பிட்டுலே, அப்ப இவன் கொடுத்தா மட்டும் என்னன்னா விதுரர் பக்தர், இவன் அப்படியா? பெருமான் திரும்பி கேட்டா தாயார் சொல்றது, அவர் ஏதோ துவாபர யுகத்து பக்தர், அந்த யுகத்துல என்ன வேணா பக்தியோட இருக்கலாம். நீர் நேரம் இருக்கிறச்சே அவன் பக்தி பண்ணான். நம்ம குழந்தை நீர் இப்ப லோகத்துல இல்லாத இருக்கிறச்சே எவ்வளவு பக்தியோட வாழ்ந்து வந்திருக்கான். அதை புரிஞ்சு நீர் சந்தோஷப்படணும்னால் அப்ப மாதுளம்பழம் மல்கோவா மாம்பழம் 2 சேர்த்து சாப்பிட்டாப்புல பெருமாள் ஹாஹான்னு சிரிச்சுட்டு வரோம். இருக்கிறது ₹1.5 வாழைப்பழம். பின்ன அப்புறம் சிரிப்பறான்னு கேட்டா அவ பேச்சு அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காளோ இல்லையோ. ஒரு குழந்தைய கணவனிடத்துல சேர்த்து வைக்கிற முயற்சியே தாயாருடையது தான். அவ பார்த்து இவ என்ன தப்பு பண்ணாலும் என்ன சரி பண்ணாலும் எல்லாம் கோச்சு கூடாது, நம்ம குழந்தை சரியாப்படுன்னு சொல்லிட்டே இருக்காளோ இல்லையோ. அதை போல மகாலட்சுமி சன்னதிக்கு போனால் நாம என்ன துளி சமர்ப்பித்தாலும் அதை 1க்கு 10 பெருமாள்கிட்ட சொல்றா. வாழைப்பழத்தை ஏன் தெரியுமா கொடுக்குறா? அதுலதான் சத்து அதிகம். விதுரர் கொடுத்தார், பழமா கீழே போட்டுட்டு தோலா கொடுத்துட்டு இருக்கார். அப்பவும் நாச்சியார் சொன்னது பத்திடா, ஏன் பழத்தை கீழே போடுறான்னு கோச்சு கூடாது, வாழைப்பழத்துல தோல்ல தான் சத்து இருக்கும்னு தெரிஞ்சு கொடுத்துருக்கார் பாருங்க. என்ன பேசணும்னாலும் பேசலாம் இல்லையோ. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவன் நல்லவன்னு ஸ்தாபிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம். நாம எத்தனை தீயவனா கலியுகத்துல போனாலும் தாயாருடைய ஒரே வேலை நல்லவன் தான், யாரும் பாப்பம் பண்ணவா இல்லை. உம்ம உள்ளத்திலேயே நினைச்சு விட்டீர்னா அவன் பாப்பம் எம்மாத்திரம் நிமிஷ போதுல போயிடாதா என்ன அவனுக்கு சொல்லி சொல்லி சொல்லியே அவர் அனுகிரகிக்க வச்சுடுறான். ஏன்னா நம்மளை திருத்துறது ஒரு பக்கம், அவரை திருத்துறது இன்னொரு பக்கம். அவர் கோபமாக கோச்சுன்னு இருக்கார், இவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுத்தே தீர்வேன்னுட்டு. இவனை பார்த்து பாவம் பண்ணாதேன்னு சொன்னா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்ப தாயாருக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இவனை திருத்த முடியல, அவரை திருத்திடுவோம். சாமி பகவான் என்ன திருத்துறதுனால் அவர் கோச்சுன்னு இருக்காரோ இல்லையோ, நீர் கோச்சுக்காது என்ன கேட்டு போறாரு. இப்போ இவ சொன்னா கேட்பலான்னால் அவன் பெருமானுக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த குழந்தைகள் எத்தனை தப்பு பண்ணாலும் தனக்குன்னு ஒண்ணு பண்ணிக்காம இவ என்னமா அவளுக்காக பேசுறா, இதற்காகவான்னு நாம பண்ணியே தீரணும் அப்படின்னு தான் அந்த சர்வேஸ்வரன் பண்ணுகிறான். அப்ப பகவானும் ஒருத்தருக்கு அடங்குறார்னால் அது பக்கத்துல இருக்கிற நாச்சியாருக்கு மட்டும், மற்ற யாருக்குமே அவர் அடங்க மாட்டார். ஸ்ரீரங்கத்துல போயிருக்கீங்களா, பங்குனி உத்தர தண்ணிக்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி சேவை, வருஷத்துக்கு ஒரே நாள். பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திர தண்ணிக்கு நம்பெருமாள் நின்றுட்டு இருப்பார், பக்கத்துல ஸ்ரீ ரங்கநாச்சியார் அமர்ந்த திருக்கோலம், மூத்த நாச்சியார் வயசான சுமங்கலிய போலே பார்த்தில்னாலே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சுவாமி நன்னா சேவிச்சுட்டு வந்தவர் வேடிக்கையா சொன்னார், பத்தியில நம்பெருமாள் நின்றுட்டு இருக்கார், ரங்கநாதர் நின்றுட்டு இருக்கார், பக்கத்துல ஸ்ரீரங்கநாச்சியார் உட்காண்டு இருக்கார். இதுல இருந்தே யார் சொன்னதை யார் கேட்க போறான்னு புரிஞ்சுதா சுவாமின்னு. என்ன இப்ப நம்பெருமாள் ஆணையிடுவார், தாயார் செய்வார்னா கிடையவே கிடையாது. உட்காண்டு இருக்கிறவா தான் எப்பவும் ஆணையிடுவா, நின்றுட்டு இருக்கிறவா தான் ஓடி ஓடி வேலை செய்வா. அப்ப உட்காண்டு இருக்கிற தோரணையிலேயே ஆணை அங்கதான் தெரிஞ்சு போச்சு. இவர் நின்றுட்டு இருக்கிற வேகத்திலேயே தேவி யாருக்கு என்ன கொடுக்க சொல்றீரோ உடனே கொடுக்குறேன் அப்படின்னு கையை இப்படியே வச்சுன்னு காத்துட்டு இருக்கார் பத்தீரா. அப்ப தாயார் கை வச்சுருக்கிறது இப்படி, பெருமாள் இப்படி வச்சுருக்கார். கலியுகத்தில் எதை கண்டும் பயப்படாதே, நான் இருக்கேன் உனக்கு. துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னஹா நாஸ்திக புரா சமாஸ்ரயேத் ஆதிதேவந்தம் பிரபாவாத்மஹாத்மனஹ பரமாத்மனஹ. நீ எத்தனை தாழ்ந்தவனா துராச்சாரம் பிடிச்சவனா இருந்தாலும் பகவானே சரணம்னு சொன்னியானால் கலியுகத்தில் உடனே பெருமான் மன்னிக்கிறார், உண்மை. அப்ப பாபங்களை கண்டு பயப்படாதேன்னு பெருமாள் இப்படி கை வச்சுருக்கார். நாச்சியார் கை வச்சுருக்காரு, தாயார் சன்னதிக்கு போனா அவரும் வச்சுருக்கார். அது எதுக்குன்னால் இப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரே, அவரை பார்த்து நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே அப்படிங்கிறதுக்கு அவனுக்குறாளாம். இப்போ என்ன பாபங்களை கண்டு பயப்படாதேன்னு பெருமாள் சொல்றார், அவரையே பார்த்து பயந்து போயிடலாமோ இல்லையோ நம்ம. ஓ இவர் எங்கேயா நமக்கு தண்டனை கொடுத்தாருனால்
அதுவும் துல்லியமா இவருக்கு கண்ணு தெரியும். இவருக்கு இருக்கிற ஞானத்துக்கு நான் பண்ண மொத்த பாபத்தையும் கணக்கு வச்சிருக்கார். என்ன பண்ணுவரோ நமக்கு பயமா இருக்குமோ இல்லையோ? கவலைப்படாதே, நீ ஒரு சின்ன துளசியை போடு, கொஞ்சம் தீர்த்தத்தை கொடு, பழத்தை கொடு, பூஜை பண்ணேன்னு சொல்லு, 2 நாமங்களை சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அவரை பண்றவரா நான் ஆக்கி தரேன் அப்படிங்கிறதுக்காக தாயார் கையில வச்சிருக்காளோ இல்லையோ? இந்த 2 பேருக்கும் இருக்கும்போது கலியுகத்தை பண்டு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. கலியும் கெடுங்கண்டு கொள்மின் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னும் இல்லை. ஆக கலிகிருத்தமான தோஷங்கள் எல்லாம் சங்கீர்த்திதா விஷ்ணு, சங்கீர்த்தனத்தை ஏத்துருக்கிற பெருமான், தியாதா நினைவு கொண்ட பெருமான். நம்ம அடிக்கடி நினைக்கிற மொழியோ ஏதோ ஒரு விதத்திலே அது நடந்து போயிட்டு இருக்கு சேவோ, தூங்க போற சேவோ. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி யோக காலம்னு பேர். எத்தையோ பார்த்துட்டு பயந்து போய் தூங்கிட்டு இருக்கோம். நீ குழந்தைகளா இருந்தா ஒரே துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு, இதைத்தான் பார்த்துடுறா. கையில இன்னைக்கு வச்சுருக்கா, தட்டின உடனே எல்லாம் அதுல குண்டு வெடிப்பா வருது, துப்பாக்கி சூடா வருது. அதுவும் என்னென்னமோ மாதிரி உருவங்கள்லாம் பெருசு பெருசா வருது. அதுல அது முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய பெரிய விலங்காட்டம் இருக்கு. கேட்டா இது ஒரு 40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிருகம் தான் இருந்ததுன்றா. இதை போல இருக்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு தூங்கப்பட்டது குழந்தைகள். அது ஏதோ கஜேந்திர மோட்ச கதை சொல்லியிருக்கோம், நரசிம்ம பெருமான் கதை சொல்லியிருக்கோம் தெரியும். இதை போல படுத்து தூங்கினா ராத்திரி கண்ட கண்ட கனவெல்லாம் வருது. நமக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, ஆனால் நம்ம பார்க்கறது வேற இருக்கே. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு 11 மணிக்கு தூங்க போறச்சே இந்த குழந்தை பார்த்த மிருகம் பாடே தேவையில்லை. அதை விட மோசமா நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். இப்போ இல்லை சுவாமி, நன்னா நாடகம் நடந்தது என்ன, ஒத்தரை கொத்த கொல்றதும் வெட்டுறதும், அவா குடும்பத்தை இவா அழிக்கிறதும், இவா குடும்பத்தை அவா அழிக்கிறதும், ரொம்ப திருப்தியா ராத்திரி பார்த்துட்டு தூங்க போயிருந்தா நம்ம குடும்பம் ஒழுங்கா இருக்கணும். அது இருக்கணும்னா இப்ப யோக காலம், யோக காலம்ங்கிறது பகவத் தியானத்தோட தான் தூங்க போகணும். இப்ப கிருஷ்ண சேட்டிதமோ, ராம சேட்டிதமோ, வராக சேட்டிதமோ அதை போல அவர் செஞ்சதை நினைச்சுட்டே அந்த நினைவோட தூங்கிடணுங்கிறது. அப்ப தூங்குவதற்கு முன்னாடி பகவத் தியானத்தோட தூங்கணும். கலியுகத்துக்கு இது ரொம்பவே முக்கியம். அப்பனா புண்ணியோ துஸ்வப்பன நாசனகா சொல்ற மாதிரி நித்தியம் துஸ்வப்பனங்களை போக்குபவன் பகவான். அந்த கெட்ட கனவுகள் வராம திருப்தியா தூங்கணும். ஆழ்நிலை உறக்கம் வேணும். இந்த மேலோட்டமா தூங்கி தூங்கித்தான் புத்துணர்ச்சியே வர்றதில்லை நமக்கு. நன்னா தூங்கினோம்னா மறுநாள் 4 மணி நாழி தூங்கினா கூட பளிச்சுன்னு எழுந்திருக்கலாம் கார்த்தால. இப்ப நம்ம 7 மணி நாழி தூங்கினாலும் ஒழுங்கா தூங்குறது இல்லை. எதேதோ தொல்லை, எதேதோ நனவு, அது இல்லாம இருக்கணும்னா தியாதா தியானத்தோட அவருடைய சிந்தனையோட தூங்க போனோம்னால் துஸ்வப்பனங்கள் வராது. புத்துணர்ச்சி களைப்பத்தனையை நீங்கியே போய்விடும். சங்கீர்த்தித்தோ தியாதா பூஜிதாதிருத்தோபிவா பூஜிதா பூஜை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமான ஒதுக்கி ஆணும். அது இப்போ 1 மணி நாய் பண்ணு, 2 மணி நாய் பண்ணுலாம் தேடின்னு போக வேண்டாம். 2 புஷ்பம், வாழைப்பழமோ, வெத்தலை பாக்கு, ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம். அநேகமாக எல்லாரும் சமைக்கத்தான் போகிறோம். யாரும் இப்போ நம்ம சாப்பிடாத இருந்துட போகிறது இல்லை. அதுக்கு ஒரு பிரசாதம், அன்னம் சோறு, பாயசம், சூப்பம், பருப்பு, இந்த 3 தான் சொல்லப்படுது. அன்னம், பாயசம், சூப்பம். அன்னம்ங்கிறது அன்னம், அரிசி சோறு. பாயசம்ங்கிறது பாயசம். சாமி இது என்ன, இது பெருமாள் ரொம்ப விலை பெற்ற பெருமாளாக இருப்பீங்க சொல்லவர். நித்தியப்படியெல்லாம் பாயசம் பண்ணால் இதெல்லாம் ஆகுமானால் அதுக்கு நீங்கள் அப்படியே முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டு பண்ணலாம்னா சொல்லலை. இப்போ கடைசி பட்சம் ஏதோ இப்படி பாலை குத்தி 2 சர்க்கரையான ஒன்று ஒரு ரவையான போடலாமோ இல்லையோ, போட்டால் அவருக்கு பிடிக்கிறது. இனிப்புன்னு அர்த்தத்துக்காக சொல்கிறா. இப்போ பாயசம்னு சொன்னால் ஏதோ ஒரு இனிப்பு, வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டாமா, அதனால அவருக்கு ஒரு இனிப்பு. பருப்பு ரொம்பவே முக்கியம். குழந்தை பிராயத்திலேருந்து சாப்பிட்டது பருப்பு இல்லையோ. இந்த 3 முடியலையா, அன்னம், தயிர். கடைசி பட்சம் இந்த 2வது. சாமி நாங்களே தயிர் சாப்பிட்றது இல்லை. தயிர்லாம் சாப்பிட்டா கொழுப்பு சக்தி கூடிப்படுமா, அதெல்லாம் பாயசம் சாப்பிட்டா சக்கரை கூடிப்படும்னா இதெல்லாம் உங்களுக்கு தானே கூடும், அவருக்கு கூடாதோ இல்லையோ. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுல இப்போ அவருக்கு தான் சமர்ப்பிங்கன்னு தவிர நம்ம சாப்பிடணும்னு சொல்லலை. मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।